வணக்கம். புல் பேக் ட்ரேடிங்னா என்ன? ஏன் இந்த கான்செப்டை நம்ம அதிகமாக ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதும் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரும்போது நிறைய விதமான கிளாஸஸையோ இல்லை வீடியோஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெத்தடும் கான்செப்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம எந்த இண்டிகேட்டர்ஸோ எந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனோ இல்லை எந்த ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்கறதில்ல. வெறும் சார்ட்டை மட்டும் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அப்படி ஒரு விஷயந்தான் இந்த புல்பேக் மெத்தடு. ஸோ இந்த பிபிடி மெத்தடை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு போதுமான ட்ரேடிங் நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம். ஒரு சார்ட்டில் ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று ப்ரைஸு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும். இப்படி அப்போ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு அப் போயிட்டு ஒரு டவுன் வரும்போது அது ஒரு புல்பேக் ஏரியாவாக ரெப்ரசன்ட் ஆகும். இப்போ நான் லைன் பண்ணியிருக்கிற இந்த ஏரியா தான் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான மார்க்கெட்டோட புல்பேக் ஏரியா. அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகுது, ப்ரைஸு மேலே இருந்து கீழே ஃபால் ஆகும்போது ப்ரைஸ் மறுபடியும் கீழே மேலே இருந்து ரிஜெக்ஷன் ஆகும். அப்படி புல்பேக் ஏரியா நமக்கு டவுன் ட்ரெண்டில் மென்ஷன் ஆகுது. இது அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு பண்ணிட்டோம். ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக இருக்கும், மேலே கீழே. சார்ட்டுக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா கோல்டோட டே டைம் ஃப்ரேமு. ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் நமக்கு எப்படி ஒரு அப் ட்ரெண்ட் காட்டுது. ப்ரைஸ் அப் ட்ரெண்ட், ஒவ்வொரு இடத்துலையும் புல் பேக் எடுத்து 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 ப்ரைஸு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்காங்க. இந்த இடத்த பாருங்க, மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் ஒரு புல் பேக்கு, ஒரு புல் பேக்கு, ஒரு புல் பேக். இப்போ ஒரு புல் பேக்குங்கிறது இந்த சின்ன லெவல்லையும் இருக்கலாம், இவ்வளோ தூரம் வர பெரிய லெவல்லையும் இருக்கலாம். ஸோ இது ரேஞ்சில் உள்ள புல் பேக். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புல் பேக்ஸை நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதான் கற்றுக்க முடியும். இப்போ ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட்டில் புல் பேக் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஹை ஸ்விங்கு. இந்த ஏரியா, இந்த பையர் கேண்டில், இந்த செல்லர் க்ளோஸ் வைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த பையரை செல்லர் க்ளோஸ் வச்ச இந்த கேப், அந்த செல்லரோட கேப்பை தேர்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண வருவாங்க. அப்படி ஃபில் பண்ண வரும்போது இந்த பாடி ஆஃப் த லெவலுக்குள்ள அந்த ஃபில்லிங் நடந்து செல் ஆயிடணும். ஏன்னா ப்ரைஸ் இப்போ செல்லிங் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரெசிஸ்டண்டான ஏரியா. அப்படிங்கிறதுனால நம்ம செல்லிங்கான வாய்ப்பை தான் பார்க்குறோம். இப்படி ப்ரைஸு ஒரு 50% நம்ம கேப் ஃபில்லிங் ஏரியாவுக்கு போகும்போது, அப்படி நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணும்போது அடுத்து ஃபால் ஆகுறாங்க. மறுபடியும் பையர் புஷ் பண்ணுறாங்க, அந்த லெவல் போக முடியாமல் நல்லாவே ஃபால் ஆகுது. நம்மளோட டார்கெட்டை எடுத்துட்டு ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ இந்த லெவலில் நம்ம ட்ரேட் எடுக்க விட்டுட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு புல் பேக்கு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் எனக்கு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலங்கிறதுனால செகண்ட் புல் பேக்கில் நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்த பையர்ஸ் யார்? இங்கே இருக்கிற பையர்ஸ். ஸோ இந்த 2 பையருமே வேலிடு தான். ஸோ இந்த 2 பையரையும் ஸ்ட்ராங்காக இந்த செல்லர் வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. இப்படி க்ளோஸ் வைக்கும்போது நமக்கு அடுத்த பாசிபிள் என்ன? இந்த செல்லரோட கேப் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வரும். அப்படி வரும்போது எக்ஸாக்டாக இங்கேயும் அந்த 50% ரேஞ்சில் ட்ரேட் கிடச்சிருக்கும். இந்த ட்ரேடை நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரைஸும் அடுத்தடுத்து பாருங்கள் நல்லாவே ஒரு ஃபாலில் தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம செல் ட்ரேட் எடுக்கும்போது அதுக்கான ப்ராஃபிட்ஸு இது வரைக்கும் புக் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சில் நமக்கு அடுத்தது ஒரு பையர் கேண்டில் வருது. ப்ரைஸை ஆல்ரெடி மேலே இருந்து 2 புல் பேக்குக்கு அப்புறம் 1 2 3வது டைம் நல்லாவே ஒரு ஃபால் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ ஆகும். ஆனால் ஒரு மேஜர் ஃபால் நடந்ததுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி ஆகிட்டு வேணாலும் அந்த ஒரு ஃபாலை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ப்ரைஸு ஒரு ரேஞ்சிலேயே ட்ரேட் பண்ணி முடியறதுக்கான பாசிபிளும் இருக்குது. அந்த இடத்த நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, இங்கே ஃபால் ஆகும்போது ஒவ்வொரு செல்லரையும் எந்த பையரும் க்ளோஸ் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வந்த பையரு ப்ரீவியஸாக இருக்கிற செல்லரை க்ளோஸ் வச்சிருக்க மாட்டாங்க. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த 2 செல்லரை இந்த பையர் க்ளோஸ் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ப்ரைஸு அந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த 2 செல்லருக்கு அப்புறம் 3வது வந்த ஒரு செல்லரை அடுத்த வந்த பையர் இங்கே வந்த 2வது பையர் வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த 3 செல்லரை இந்த பையர் க்ளோஸ் வைக்கும்போது ப்ரைஸு இந்த பையரோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வருது. ஸோ இந்த கேப்பில் அந்த ட்ரேடு நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம கேப்சர் பண்ண முடியும். இது இன்டர்மீடியட் லெவலு, சப்போர்ட் இல்லாமல் ப்ரைஸ் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் ட்ரேட் ஆகுது. அப்போது ப்ரீவியஸாக ஃபாலான விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி தான் இந்த ட்ரேடை பிளேஸ் பண்ணணும். எப்படின்னா, ப்ரீவியஸாக ஃபால் ஆகும்போது செல்லரோட கேண்டிலோட ஆஃப் த கேண்டில் தான் வந்து கேப் ஃபில்லப்பிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக ப்ரைஸு இந்த லெவலுக்கு தான் போயிருக்கு. இன்னும் இங்கே ஒரு கேப் இருக்கு ஃபாலில். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பையர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பையரை செல் வச்ச ஏரியாங்கிறதுனால இதுவும் நமக்கு ஒரு வேலிடு. இந்த பையரை க்ளோஸ் வச்ச செல்லரோட ஏரியாங்கிறதுனால இந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இங்கே உள்ள கேப்பும் ஃபில்அப் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இப்போ ப்ரைஸு எக்ஸாக்டாக ஃபில் ஆகிருக்குன்னா இந்த கேண்டில் வரைக்கும் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் ஃபால் ஆகிருக்காங்க. அப்படி இந்த விஷயத்தை பார்த்து இந்த புல் பேக்லையும் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு இந்த ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஒரு 2 செல்லரை இந்த பையர் வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த க்ளோசிங் நடந்ததுக்கப்புறம் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ப்ரைஸ் அதுக்கப்புறம் ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போனதுக்கப்புறம் இங்கே நம்ம செல்லிங்கான பாசிபிள் தான் பார்ப்போம், பையிங்கான பாசிபிள் பார்க்க மாட்டோம். ஏன்னா ப்ரீவியஸாக ப்ரைஸ் ஃபால் ஆகி
ஒரு ரிஜெக்ஷன், அதாவது அந்த புல் பேக்லையும் ரிஜெக்ஷன் ஆன ஏரியா தான். இப்போ இங்க ஒரு பையர் இருக்காங்க, இந்த பையரை இந்த செல்லர் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவில் நம்ம செல்லிங்கான பாசிபிள் தான் பார்ப்போம். அதே மாதிரி ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவில் இருந்து மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. ஃபால் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு பையிங் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பையிங் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு செல்லிங் க்ளோஸுக்கு மேலே தான் நடக்குது. ப்ரைஸு இது கீழே நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா இதோட ட்ரெண்டு இப்போ ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி அதோட ட்ரெண்டுக்கான கண்டினியூஷன் ஆயிருக்கும். ஸோ சப்போர்ட்லேயே ட்ரேட் ஆகிறதுனால நம்ம இங்கே பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக நமக்கு ஒரு ஸ்ட்ராங் செல்லர் இங்கே இருக்காங்க, அந்த லெவலை கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த இன்டர்மீடியட்டில் நடக்கிற சின்ன சின்ன ட்ரேடை வச்சு நம்ம எடுக்கும்போது மேபி அது நமக்கு பிரேக் அவுட் ஆகி கீழே போகிறதுக்கான பாசிபிளும் இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து ஒரு ஸ்ட்ராங் பையரோ செல்லரோ வந்து சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் செல்லரோ ரெசிஸ்டன்ட்ல ஒரு ஸ்ட்ராங் பையரோ இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராங் செல்லரை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிது. பிரேக் அவுட் கிடைச்ச உடனே ப்ரைஸு அந்த பையரை ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வராங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன இருக்கு, அடுத்தடுத்து ஹையர் தான் வச்சுருக்காங்க. மறுபடியும் ஒரு செல்லர் வந்திருக்காங்க. ஸோ அந்த செல்லரையும் அடுத்த பையரை கட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணல அப்படின்னா இந்த பையரை பேஸ் பண்ணி கூட இந்த கேப் ஃபில்அப் பண்ணும்போது ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸு அடுத்தடுத்து கட் பண்ணி ப்ரீவியஸாக இருக்கிற ஹைக்கு மேலேயும் போயிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து ப்ரைஸ் நமக்கு மேலேயே தான் வந்து ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல அதே தான், இந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராங் செல்லரை வந்து இந்த பையர் க்ளோஸ் வைக்கிறாங்க. ப்ரைஸ் எக்ஸாக்டாக பாருங்கள், மறுபடியும் இந்த கேப்புக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்குன்னு பாருங்கள். இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போயிருக்கு. மறுபடியும் ஒரு புல் பேக் வந்தாலும் ப்ரீவியஸான பையரை எல்லாம் க்ளோஸ் வைக்காமல் அடுத்த கேண்டிலும் ஸ்ட்ராங்காக இங்கே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரைஸு இங்கே போன மாதிரி ஹையர் ஐ பண்ணாமல், அதாவது ஒரு பாக்ஸ் ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகுது ப்ரைஸு. ஸோ இங்கெல்லாம் ஹையர் ஐ பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டு இங்கே ஒரு பாக்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகும்போது, ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட ட்ரேட் ஆகும்போது அதோட ஹை லெவலோட பையரை நம்ம மார்க் பண்ணிட்டு அதில் ஏதாவது க்ளோசிங் பாசிபிள் இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற இந்த மார்க்கிங்கை வச்சு இந்த ட்ரேட் பிளேஸ் பண்ணி இப்போ இந்த ப்ராஃபிட்டை நம்ம கெயின் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு புல் பேக் லெவலையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஸ்விங்கோட ஹை லோனை நம்ம கண்டுபிடிச்சி ட்ரேட் எடுக்கும்போது நம்மளோட வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். தேங்க்யூ.